இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி, திடீர்னு உனக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. முந்தா நேத்து கூட போன்ல உன்கிட்ட சரியா கூட என்னால பேச முடியலம்மா. அது இருக்கட்டும், உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்காமா? சொல்லுமா, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? அது தாத்தா. என்ன லக்ஷ்மி, அந்த பையன் கிட்ட தான் வெக்கப்பட்ட. அந்த பையனை புடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு ப்ளீடர் தாத்தா கிட்ட கூட இப்படி வெக்கப்படணுமா என்ன? நம்ம லக்ஷ்மிக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீடர் மாமா. மாப்பிள்ள பார்க்க எப்படி இருக்காருமா? ரொம்ப நல்லா இருப்பாரு மாமா. நம்ம லக்ஷ்மிக்கு ஏத்த ஜோடி. சொல்ல போனா நம்ம லக்ஷ்மிக்காகவே பிறந்த மாதிரியே இருக்கும். லக்ஷ்மி, நீயும் சொல்லுமா. ஏம்மா, சித்தி சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? பாக்யா கல்யாணத்தை பார்க்க ஆசைப்பட்டேன். நரேந்திரா, அப்பா, பாக்யா கல்யாணத்தை பக்கத்துல இருந்து நடத்தி வைப்பேன். பாத்தீங்களா பாத்தீங்களா ப்ளீடர் மாமா, கல்யாணம் பண்ணிக்க போற பையனை பத்தி கேட்டா லக்ஷ்மிக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது. அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில சொல்லிட்டா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. எல்லாம் நம்ம லக்ஷ்மியோட அதிர்ஷ்டம் தான். இது சாதாரணமான அதிர்ஷ்டம் இல்ல மாமா, அப்படியே பொங்கி வழியிற அதிர்ஷ்டம். சம்பந்தம் பார்த்து வச்சது யாரு? நானாச்சே. லக்ஷ்மி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உனக்கு பிடிச்ச பையனோட இவ்வளவு சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா உன் தாத்தா மேல இருந்து பார்த்து உண்மையிலேயே சந்தோஷப்படுவாருமா. இப்ப அதெல்லாம் எதுக்கு மாமா, விடிஞ்சா கல்யாணம். நகையெல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல, நான் எதுக்கு கேட்டேனா மாமா, லக்ஷ்மிக்கு நாளைக்கு அந்த நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணணும்ல. அதோட பொண்ணு கல்யாணம்னா எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. சரி, ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கலாம். நீங்க உள்ள வாங்க.